சட்டம் அதிபருடன் ஜனாதிபதி சந்திப்பு லசந்த படுகொலை வழக்கு விவகாரம் தொடர்பில் ஆராய்வு என்பதாக வீரகேசரி பத்திரிகை முதற் பக்கத்தில் அந்த செய்தியை தந்திருப்பதை நாங்கள் காணலாம். ஏனைய பத்திரிகைகளும் அது குறித்த பிரதானமான செய்திகளை தந்திருப்பதை இன்றைய தினம் பத்திரிகைகள் தந்திருக்கின்றன. குறிப்பாக காலை முரசு பத்திரிகையிலும் அது குறித்த தகவல் வெளியாக இருக்கிறது. லங்காதீப பத்திரிகையினுடைய முதற் பக்கத்திலும் அது குறித்த தகவலை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. எனவே பல்வேறு முக்கியமான விடயங்கள் குறித்து இந்த சந்திப்பில் பேசப்பட்டிருப்பதாகவே செய்திகள் வெளியாக இருப்பதை நாங்கள் காணலாம். ஜனாதிபதி அன்ரோகுமார் திசாநாயக்க சட்டம் அதிபர் பாரித ரணசிங்கவை சந்தித்து நேற்று கலந்துரையாடி இருக்கிறார். ஜனாதிபதி செயலகத்தில் நடைபெற்ற இந்த சந்திப்பில் நீதியமைச்சர் ஹர்ஷன நாணயக்கார உட்பட பல அதிகாரிகளும் கலந்து கொண்டிருப்பதாகவே செய்திகள் குறிப்பிடுகின்றன. பல முக்கியமான விடயங்கள் குறித்தும் இங்கு பேசப்பட்டிருப்பதாகவே அந்த செய்தி குறிப்பிடுகிறது. சண்டே லீடர் பத்திரிகையினுடைய முன்னாள் ஆசிரியர் லசந்த விக்ரமதுங்க படுகொலை விவகாரத்தில் சாட்சியங்களை அளித்தமை மாற்றியமை தொடர்பில் கைது செய்யப்பட்டு கடந்த 5 மாதங்களாக விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருந்த பின்னர் பிணையில் விடுவிக்கப்பட்ட மூவரை விடுதலை செய்வதற்கான பரிந்துரையினை சட்டம் அதிபர் மேற்கொண்டிருந்தார். இந்த பரிந்துரையானது பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்கிறது. எனவே சட்டம் அதிபருடைய இந்த செயற்பாட்டுக்கு எதிராக நேற்று புதுக்கடை நீதிமன்றத்திற்கு முன்பாக ஊடகவியலாளர்கள் உட்பட தரப்பினர் ஆர்ப்பாட்டத்திலும் ஈடுபட்டிருந்தார்கள். இந்த விவகாரம் தொடர்பிலேயே சட்டம் அதிபரை ஜனாதிபதி சந்தித்து கலந்துரையாடியிருப்பதாக செய்திகள் குறிப்பிடுகின்றன. இதற்பொழுது இந்த விவகாரம் தொடர்பில் ஜனாதிபதி அதிருப்தியை வெளிப்படுத்தியதாகவும் தெரிவிக்கப்படுவதாகவும் ஒரு விடயம் அடையாளப்படுத்தப்பட்டிருப்பதையும் நாங்கள் காணலாம். எனவே எதிர்காலத்தில் இது குறித்து எவ்வகையான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட போகின்றன என்பது குறித்து பல்வேறு தரப்பினரும் கருத்துக்களை வெளிப்படுத்தியிருக்கின்றார்கள்.